இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெரிய நாயகி பேராலய நேர்ந்தளிப்பு விழாவைத்தான் கொண்டாடுகிறது. டெடிகேஷன் ஆஃப் த பசிலிக்கா ஆஃப் த மேரி த மேஜர் அப்படிங்கிற ஒரு விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, தமிழகத்துல தென்கோடியில இருக்கிற தூத்துக்குடியில இந்த விழாவை பனிமய மாதாவினுடைய விழாவாக இன்றைக்கு படுவிமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பல பகுதியிலிருந்து இன்றைக்கு திருப்பயணிகள் தூத்துக்குடியில் இருக்கிற பனிமய மாதாவிடத்துல தங்களுடைய ஆறுதலுக்காகவும் பரிந்துரை ஜெபத்திற்காகவும் ஆயிரக்கணக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு நடக்கிற அந்த விழா பாதுகாப்போடு நடைபெறவும், அதே நேரத்துல எத்தனை இயக்கங்களோடு செல்கிற மக்களுடைய பரிந்துரையை அன்னை மரியாள் இறைவனிடத்துல கேட்டு பரிந்துரைத்து அவர்களுக்கு ஆசி வழங்கவும் இன்றைக்கு நம்ம ஒருவருக்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த பெரிய நாயகி பேராலய நேர்ந்தளிப்பு விழா என்பது வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. காரணம், கிபி 431 நடைபெற்ற எபெசு திருச்சங்கத்துல அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிற ஒரு விசுவாச கோட்பாடு பிரகடனம் செய்யப்பட்டது. இதற்கான வரலாற்று பின்னணியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 4ஆவது நூற்றாண்டுல யோவான் என்கிற ஒரு தனவந்தர், ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ரோம் நகரத்துல இருக்கிறார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு காரணத்தினால் அன்னை மரியிடத்துல இவர் பரிந்துரைக்காக மன்றாடி ஜெபித்த நேரத்துல அந்த மன்றாட்டுல ஒரு பகுதியாக, எனக்கு குழந்தை வரத்தை நீங்கள் பரிந்துரையாக பெற்றுக் கொடுத்தால் இந்த ரோம் நகரத்தினுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த பனி படர்ந்த அந்த ஒரு மலை மீது உங்களுக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்று அவர் ஒரு பொருத்தனை வைக்கிறார். அன்னை மரியாள் இந்த யோவானுக்கு காட்சியில தோன்றி அந்த பிள்ளை பாக்கிய அந்த வரத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் உரைத்தபடி பரிந்துரையின் ஆசீர்வாதமாக அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததாகவும், அந்த யோவான் என்பவரும் திருத்தந்தையினுடைய அனுமதியோடு ரோம் நகரத்துல இப்பொழுது தெர்மினி என்று சொல்லப்படுகிற ரோம் நகரத்தினுடைய மைய புள்ளி, அந்த காலத்துல ரோம் நகரத்தினுடைய ஒதுக்குப்புறத்துல அல்லது ரோம் நகரத்திற்கு வெளியே இருந்த அந்த ஒரு பகுதியில அன்னை மரியாளுக்கு மிகப்பெரிய ஒரு பேராலயத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். 2 நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட அந்த ஒரு ஆலயம் திருச்சபையினுடைய வரலாற்றுல அன்னை மரியாளுக்காக எழுப்பப்பட்ட முதல் பேராலயம் என்பதை இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ரோம் நகரத்துல நான் படித்த நேரத்துல அடிக்கடி இந்த பேராலயத்திற்கு சென்று ஜெபிப்பது வழக்கம். அன்னை மரியாளுக்காக இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேராலயம் கட்டப்பட்டு இருப்பது இறைவனுடைய மகிமையை நமக்கு உணர்த்துகிற ஒரு பேராலயமாக இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு இறைவன் கொடுத்த அந்த பேறு பலன்களை நாம் கண்கூடாக காணுகிற அந்த மாட்சியை நாம் உணர்ந்து கொள்வதற்காக அந்த பேராலயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ரோம் நகரத்துல இது ஒரு சம்மர் என்று சொல்லுவோம், கோடை காலம் தான். ஆனால் அதிசயத்தக்க விதமாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்னை மரியாள் அந்த பனிமலையின் உச்சத்துல காட்சியளித்தது நினைவுகூறும் வண்ணமாகத்தான் இந்த நாளை பனிமய மாதாவினுடைய ஒரு விழாவாகவும் பெரிய நாயகி பேராலய நேர்ந்தளிப்பு விழாவையும் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நேர்ந்தளிப்பு விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, நீங்களும் நானும் தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக இருக்கிறோம். இறைவன் உரைகிற இடங்களாக இருக்கிற நம்முடைய இந்த உடலாகிய ஆலயத்தை புனிதத்தன்மையோடும் ஒழுக்க நெறிகளாலும் நாம் கட்டி எழுப்பிட வேண்டும், பாதுகாத்திட வேண்டும், புனிதத்துல பராமரித்திட வேண்டும் என்கிற முதல் செய்தியையும் அன்னை மரியாள் தாட்சியோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அல்லவோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மையும் மாட்சிமை உற இறைவன் உயர்த்துவார் அப்படி என்கிற 2வது செய்தியும் தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபித்து கொண்ட பிறகு அவர் படகில் இருக்கிற சீடர்களை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்துல இயேசுவை கண்டு அஞ்சி நடுங்கி ஐயோ பேய் என்று அலறியதாகவும், கடலில் ஏற்பட்ட அந்த புயலின் காரணமாக மிகுந்த அச்சத்தில் இருந்த அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கூட தீய ஆவியினுடைய பேயினுடைய பிரசன்னமாக கருதி அஞ்சினார்கள்.
அதற்கு பிறகு நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர் கடலை கடிந்து கொண்டார். கடலில் பேரமைதி உண்டாயிற்று அப்படி என்கிற ஒரு நற்செய்தி வாசகத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் அமைதியாகவே இருக்கும் என்பது அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை பயணத்துல திடீரென்று வாழ்க்கையில நம்பிக்கையில ஒரு புயல் ஏற்படலாம், பொருளாதாரத்துல ஒரு புயல் ஏற்படலாம், நம்முடைய உடல் நிலையில ஒரு புயல் ஏற்படலாம், உறவுகளில புயல் ஏற்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் புயலின் மீது கவனத்தை செலுத்துவதை விட புயலின் நடுவே நமக்காக நம்மை காப்பாற்ற வரும் நமது ஆண்டவர் இயேசுவின் மீது கண்களை பதித்தால், விசுவாச கண்களோடு அவரை பார்த்தால் இந்த புயலையும் கடந்து செல்லலாம் அப்படிங்கிற அழகான செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கொண்டு வருகிறது. ஆகவே நம்மை சுற்றி எத்துணை புயலாக இருந்தாலும் ஆண்டவர் மீது கண்களை பதித்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் வாழ்க்கை பயணத்தை தொடர இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.